ஹாப்பி சபத். ஒரு சிறிய ஜெபம் செய்துவிட்டு நம்ம தொடங்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வரம்ல எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த நல்ல ஓய்வு நாளின் பகல் பொழுதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. அப்பா தகப்பனே, இப்பொழுதும் கூட தகப்பனே, நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சாமி. தகப்பனே, ஒன்றுக்கும் உதவாத தகப்பனே, குப்பைகளையும் கூட தகப்பனே நீங்கள் எடுத்து பயன்படுத்த வல்லவராக இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட தகப்பனே சொல்லப்படுகின்ற பேசப்படுகின்ற அப்பா ஆலோசனைகளின்படி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் தகப்பனே எங்களோடு நில்லாடும்படியாகவும், அப்பா நாங்கள் என்ன சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் அபியாசிக்கவும் தகப்பனே உதவி செய்ய முடியாத கெஞ்சி மன்றாடுகிறோம் சாமி. இயேசு கிறிஸ்து நாம் தான் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு எத்தனாவது பாடம் நம்ம படிக்க இருக்கிறோம்? 13வது பாடம். பதிமூன்றாவது பாடத்தை நம்ம படிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்பதாக நம்ம இதுவரைக்கும், இது கடைசி காலாண்டு, இதுவரைக்கும் நம்ம என்னென்ன சத்தியங்களை கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத உங்களுக்கு உங்கள் மனசில், ஆள் மனசில் என்ன சத்தியம் ஆழமாக நின்றுச்சோ அதை ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு சத்தியத்தை குறித்து நான் டிஸ்கஸ் பண்ண நினச்சேன். என்னென்னா, பவுலார் சிறையில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவ்வளோ சிறைவாசம்னாவே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அந்த கஷ்டத்துலேயும் அவர் எப்படி கடவுளுக்காக நின்னார் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு இதாக இருந்தது. நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஒரு பிரச்சனையை பார்த்து எனக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, இதையே நான் பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு எங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ப்ரேயர் பண்ண மாட்டோம், சுத்தமாக ப்ரேயர் பண்ண மாட்டோம். ஆனால் அவருக்கு உயிர் போகிற பிரச்சனை, ஆனால் தன்னுடைய சூழ்நிலையை குறித்தோ வேறு எதை குறிச்சுமே அவர் கவலைப்படலை. தன்னுடைய விசுவாச பிள்ளைகள் எப்படி இருக்காங்க, அவங்களோட நலன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நம்ம பலப்படுத்தணுமே. அவருடைய தாட்ஸ் ஃபுல்லாகவே தன்னுடைய அந்த சபை பற்றியே தான் இருக்குது. ஸோ நமக்கும் அந்த மாதிரி உணர்வுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதான், நம்ம பிரச்சனைகள் நடக்கும்போது அந்த பிரச்சனையை பார்க்கக்கூடாது. அந்த நேரத்தில் நம்ம சாக்கு போக்கு சொல்லாமல் நம்மளுடைய வேலை என்ன, நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம், தெய்வம் எதுக்காக இங்கே அனுப்பியிருக்கார், அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெய்வத்துடைய ஊழியத்தை பிரச்சனையின் மத்தியிலும் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத குறித்து நான் பவுல்கிட்ட இருந்து நிஜமாலுமே அது ரொம்ப அருமையான பாடம், அதை நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் என்னென்ன பாடம் கற்றுக்கிட்டீங்க அதை கூட டிஸ்கஸ் பண்ணலாம். மைக்கில் வச்சு ஒரு இடத்துக்கு நம்மளை அனுப்புகிறாரு, ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம மனசளவில் நம்மளுடைய சூழ்நிலைகள் இதெல்லாம் காரணம் காட்டிட்டு நம்ம தட்டிக்கிட்டு உட்காந்துடுறோம் இல்லைங்களா? இல்லை மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் அதுக்கு வரும். அதனால் மனசு சோர்ந்து போது இதையே நம்ம செய்யணும், இது நமக்கான காரியம் மட்டுமா, ஏன் எல்லாமே என் தலையில் தான் ஓடுதா, மற்றவங்கள போல் எனக்கு என்னன்னு நானும் எனதுன்னு போயிடலாமே அப்படின்னு ஒரு மனசோர்வுகளை ஏற்படுத்துகிற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி டயத்துலேயும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகம், அந்த ஒரு இது அதோட இப்போ கிருஷ்ணாபுரத்துக்கு வெளிப்படையாக சொல்லணும்னா, கிருஷ்ணாபுரத்துக்கு போகிறதுக்கு நிறைய காரியங்கள் தடையாகிக்கிட்டே வருது. அப்போது ஒரு முக்கியமாக சொல்ல போகணுன்னாக்கா, வெயில் காலத்தில் வெயிலை காரணம் காட்டுறோம், மழை காலத்தில் என்ன செய்கிறோம், மழையை காரணம் காட்டுறோம். ஆனால் பாட்டு மட்டும் காணல் குளிர் கோடை ஒன்றுக்கும் ஒதுங்கிடும் அப்படிங்கிற ஒரு பாட்டு வேற நம்ம பாடிக்கிறோம். இதெல்லாம் என் மனசுக்குள்ளார வந்ததை நான் சொல்கிறேன். அப்போது இதை நான் காரணம் காட்டாமல் நம்ம எவ்வளோ நாள் நம்ம இங்கே உட்காந்துட்டு எல்லாரும் ஊழியத்துக்கு போகிறாங்க, எல்லாம் அவங்கவுங்க மக்களை சந்திக்கிறேங்கிறாங்க, சத்தியத்தை சொல்கிறாங்கிறாங்க, நம்மளால் மட்டும் சரியாக போக முடிய மாட்டேங்குது, போனாலும் 4 வாரம் போகிறோம், 2 வாரம் போகிறோம், அப்புறம் புடக்கணும் உட்காந்துடுறோமே, இப்படியே போயிட்டுருக்கேன் ஆண்டவரே. நிஜமாலுமே நமக்குள்ளார வாஞ்சை இருந்தும் நம்மளால் போக முடிய மாட்டேங்குது. அப்படிங்கிறப்ப
அதுக்கு காரணம் இதுதான். ஒருத்தர நீ வந்து சூழ்நிலையில் காரணம் காட்டிட்டு உட்காந்துட்டு இருக்க, அதை விட்டு வெளியில் வா. அப்போ வந்து தன்னால் நடக்கும். அப்போ வந்து முடிவெடுத்து, அது மழை பெஞ்சாலும் சரி, பனி அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, கடவுள் இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி கொடுத்துருக்குறாரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்காக நான் கஷ்டப்பட்டு போவேன். இதே வந்து நம்ம சொந்த வேலைக்காக, சொந்த காரியங்களுக்காக நம்ம மழையை காரணம் காட்டுறோமா, பனியை காரணம் காட்டுறோமா, வெயிலை காரணம் காட்டுறோமா? எதுவுமே கிடையாது. இந்த ஒரு காரியத்துக்கு தான் நம்ம என்ன செய்கிறோன்னாக்கா லிபரலாக நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படின்னு மனசு ரொம்ப குத்துச்சு. அதனால் இப்போ மறுபடியும் போகிறதுக்கு ஒரு அந்த ஒரு இது எப்படி வந்து அவர் சிறை ஊழியத்தில் நீங்கள் சொன்னது போல் அவ்வளோ கஷ்டத்துலேயும் வந்து அந்த ஆத்மா தாகம் உண்மையாலுமே அவருக்கு இருந்ததுனால தான் அந்த பணியை அவரால் செய்ய முடிஞ்சது, கடவுளும் அவரை வந்து பயன்படுத்த முடிஞ்சது. அப்போ அந்த ஒப்புகைக்குள்ளார எனக்கும் வரத்துக்கு இந்த ஒரு பாடங்கள் எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக. ஓகே, இப்போ பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாங்களா? 13வது வார பாடம், தலைப்பு தேவனுக்கு சித்தமான சகலவற்றிலும் நிற்றல் அப்படிங்கிற தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்குள்ளாக நம்ம செல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை பாடத்துடைய தலைப்பு வெளி ஊழியம் குறித்த பாடங்கள். அதை குறித்து நம்ம பார்த்தோம். பவுல் ஊழியம் செய்யும் போது அவர் ஒத்தையாகவே ஊழியம் செஞ்சுக்கிட்டே போயிட்டாருங்களா? அவருக்கு தெரிஞ்ச சத்தியம், அதை நான் போய் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிப்பாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஊழியத்துக்கு ஆட்களை வந்து தயார் பண்ணுறார். நிறைய இதை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு யுத்தத்தில் வியூகம் வகுப்பாங்க பாருங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நிஜமாலுமே இது ஒரு யுத்தம்தான். அந்த யுத்தத்தில் எப்படியெல்லாம் பவுல் வந்து வியூகம் வகுக்கிறார், இப்படி தான் எனக்கு பேச தோணுது. எப்படி வியூகம் வகுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சிங்கிளாக போய் நிற்கல, எப்படிலாம் பண்ணுனா சத்தியம் எல்லா பகுதிக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கான நிறைய அந்த மெத்தடுகளை ஃபாலோ பண்ணுறார். அவர் வந்து தனக்கு பிற்பாடு தனக்கான நிறைய பேர்த்தை வந்து ஆயத்தப்படுத்துகிறார். ஊழிய பாதையில் வந்து நிறைய பேரை ஆயத்த பண்ணுறார். அப்படி ஆயத்த பண்ணும்போது கிட்டத்தட்ட இந்த கொலோசியர் புத்தகத்தில் இந்த 4வது அதிகாரத்தில் எத்தனை பேரை அந்த மாதிரி நம்ம பார்க்க முடியுது? அதில் ஆமாம், வரிசையாக பேர் வருது. அந்த பேரை படிக்க முடியுங்களா? மைக் இங்கே இருக்கு மைக். தீகிக்கு, அரிஸ்தர்க்கு, யுஸ்து என்கிற இயேசு, மார்க்கு, எப்பாப்பிரா, ஒனேசிமு இவங்க எல்லாரும், பர்னபா, நிம்பா, லூக்கா, இந்த மாதிரி தேமா, இந்த மாதிரி நிறைய பேரை வந்து அவர் இந்த அதிகாரத்தில், ஒரு குறிப்பிட்ட அதிகாரத்தில் மட்டும் இதுலேயே கிட்டத்தட்ட ஒரு 8-10 பேர் வந்துடுவாங்க. அவ்வளோ பேரை வந்து ஆயத்தம் பண்ணுறாங்க. அதே மாதிரி பவுல் வந்து ஊழியம் செய்யும் போது மிகப்பெரிய துறைமுகங்கள், பட்டணங்கள் இந்த மாதிரி தான் வந்து செலக்ட் பண்ணுவார். அந்த ஊழிய பாதையில் அதுவும் ஒரு வியூகம்தான். அப்படி செலக்ட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னா, மிகப்பெரிய பட்டணங்களுக்கு, அந்த வர்த்தக ஸ்தலங்களுக்கு நிறைய பேர் வருவாங்க. நிறைய பேர் வரும்போது ஆமாம், பல இடங்கள்லேருந்து, பல்வேறு பகுதியிலேருந்து பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. அங்கே ஊழியம் செய்யும் போது நிறைய இடத்து மக்களை ஈஸியாக வந்து சந்திக்க முடியும். சந்தித்து சத்தியம் சொன்னோம்னா ஈஸியாக நிறைய பகுதிகளுக்கு அது போகும். மெயினான பட்டணத்தில் ஊழியம் செய்யும் போது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக அந்த மாதிரி யுத்த வியூகனே எனக்கு வருது, ஊழிய வியூகத்தை அவர் வகுக்கிறாரு. இதில் வந்து ஒனேசிமு பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது தீகுக்கு தான். தீகுக்கை வந்து லைட்டாக பார்த்துட்டு போயிடலாம். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 7 9 வரைக்கும் வாசிங்க.
போதும் சிஸ்டர், போதும் சிஸ்டர். அப்போ தீகுக்கை பற்றி பேசும்போது என்னென்ன விஷயம் பற்றி பேசுகிறாங்கன்னா, அவருடைய குணத்தை பற்றி பேசுகிறாங்க. உண்மையுள்ள ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்தளவு சபைக்காக இருக்கட்டும், பவுலுக்காக இருக்கட்டும், தேவனுக்காக இருக்கட்டும் எந்தளவு உண்மையாக இருந்தார் அப்படிங்கிறத குறித்து பார்க்குறாங்க. கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாக இருக்கிற தீகுக்கு, கர்த்தருக்குள் உடன் வேலையாளுமாக இருக்கிற தீகுக்கு அப்படிங்கிறத பற்றி, தீகுக்கை பற்றி அப்போ எந்தளவு உண்மையாக இருக்கார், ஊழிய வாஞ்சி உள்ளவராக இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சில நம்ம ஓய்வு நாள் பள்ளி பாடத்தில் கூட நம்ம வாசிக்கும் போது எப்படி தீகுக்கை பற்றி என்னென்ன சொல்கிறாங்கன்னா, எருசலேமில் வந்து நிறைய அதாவது ஊழியம் செய்கிறதுக்கான பண தேவைகள்லாம் நிறைய இருந்தது. அப்போ வந்து பணத்தை கலெக்ட் பண்ணுறதுக்காக பவுல் கூட யார் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா தீகுக்கும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னும் வேறு எங்கெங்கெல்லாம் பவுலோட ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னா, தீகுக்கு வந்து சிறைச்சாலையில் கூட பவுலோட கூட இருந்திருக்கார். அப்போ ஊழிய வாஞ்சையினால் அவர் சிறைக்கும் போக தகுதியாக, அதாவது தன்னை வந்து தாழ்த்தி இருக்கார். அந்தளவு என்ன நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஊழியத்துக்காக அவர் பல தியாகங்களை பண்ணியிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நம்மளும் அப்படி தான், நம்ம ஊழியத்துக்காக நம்ம முதலாவது உண்மையாக இருக்கணும். கடவுள் நம்மளை வந்து செலக்ட் பண்ணி நம்மள்கிட்ட கொடுத்துருக்கார். அந்த ஊழியத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கோமா? அது முக்கியம். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் நம்மள்கிட்ட வந்துச்சுனாவே எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ரெண்டாவது, ஒனேசிமு பற்றி நான் பேசணும். ஒனேசிமு பற்றி இது எப்பயோ கேட்ட பாடம். ஒனேசிமு பற்றி நம்ம எந்த இதில் பார்க்கலான்னா, பக்கம் 297 நம்ம வேதத்தில் நம்ம எடுத்துக்கலாம். பிலமோன் அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரே ஒரு அதிகாரம் மட்டும்தான். அதில் 11வது வசனத்தை வாசித்தோம்னா, முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். அதாவது ஒனேசிமு சொல்லும் போது அவர் வந்து யாருக்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தார் அப்படின்னா, பிலமோன்ட்ட அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். பிலமோன்ட்ட வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அப்படி ஒன்றும் அவருக்கு வந்து உண்மையாக இல்லை. தன்னுடைய எஜமானுக்கு வந்து அவர் உண்மையாகவே இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஓடிடுறாரு அங்கேருந்து. அவருக்கு வந்து ஊழியம் செய்யவே இல்லை, கீழ்ப்படிஞ்சும் இருக்கல, தப்பு பண்ணிட்டு ஓடிடுறாரு. அப்படிப்பட்ட ஒனேசிமு இப்போ எப்படி மாறியிருக்காரு அப்படின்னா, கடவுளுக்கு வந்து ஊழியம் செய்கிறதுல யுத்த வீரனாக மாறியிருக்கார். இப்போ ஒரு தப்பு செஞ்ச மனுஷன் கூட ஊழியம் செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியும். அப்படி தான் நான் ஒனேசிமை பார்க்குறேன். எவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருந்தாலும் அவனையும் கூட தெய்வத்தால் ஊழியம் செய்ய மாத்திர வல்லமை தெய்வத்துக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ நம்மள்ட்டையும் கூட அநேக தவறுகள் இருக்குது, ஆனால் நம்மளையும் கூட தெய்வத்தால் எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது நம்மளால் இந்த பாடத்துலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். எப்படிப்பட்ட பாவிகளை கூட தெய்வம் வந்து ஊழிய பாதையில் எடுத்து பயன்படுத்துவார். அதனால் நம்ம சோர்ந்து போக தேவையில்லை அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்ட பாடம். உங்களுடைய கருத்தையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னாக்க, அப்போ அந்த பிளேமு வந்து என்ன பண்ணுவோம், பிளமோன் என்ன செய்வான், அந்த பழைய கண்ணோட்டத்தோடு தான் அந்த ஒனேசிமுவை பார்ப்பாங்க. அப்போது அந்த கண்ணோட்டம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. இப்போ தான் பெற்றெடுத்த மகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லைங்களா? அப்போது அந்த சத்தியத்தின் மூலமாக தனக்கு ஒரு பிள்ளை, ஒரு குழந்தைய அவர் வந்து நினைக்கிறாரு. அப்போ நமக்கும் அந்த மாதிரி தான், நமக்கு வந்து கொடுக்கப்படுற ஒவ்வொருத்தரும் நமக்கு பிள்ளைகள் போல தான். அப்போது அவரை குறித்து சாட்சி நீ பழைய கண்ணோட்டத்தோடு பார்க்காத, அவன் உனக்கு ஏதாவது கொடுக்கணுன்னாலும் அது என் கணக்கில் வை, நான் உனக்கு கொடுத்துட்றேன். அப்போ வந்து இப்போ வந்து அவன் மாறி இருக்கான் அப்படின்னு வந்து பவுல் வந்து சாட்சி கொடுக்குறாரு. அப்போ என்னோட வாழ்க்கையில் அந்த மாற்றம் என்னை குறித்து என் சபை போதகரோ மற்றவர்களோ சாட்சி கொடுக்குற அளவுக்கு என் வாழ்க்கை இருக்கான்னு நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்ஸ்டண்ட்டாக எனக்கு இந்த நிமிஷம் தோணுச்சு, ஒனேசிமு வந்து எவ்வளோ பெரிய ஒரு தப்பு பண்ணவங்க தான், ஆனால் அவங்களையும் கூட அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏற்றுக்கிறாங்க. அப்போ நம்மளும் வந்து சில பேரை வந்து இவங்க குற்றவாளி, இவங்க தப்பு பண்ணவங்க, இவங்கெல்லாம் கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சில பேரை வந்து நம்ம ஒதுக்கிடுவோம். ஆனால் பரலோகம் எப்படி எதிர்பார்க்குதுன்னா, அப்படிப்பட்ட நபர்களுக்கு நம்ம சத்தியம் சொல்லணும் அப்படின்னு தான் பரலோகம் எதிர்பார்க்குது. ஏசப்பா வரும்போது யாரெல்லாம் தேடி தேடி போனார்,
பாவிகளை தான் தேடி தேடி போனார். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும், ஒரு பாவியை மனம் திரும்ப வச்சு ரட்சிக்க வச்சோம்னா அதுதான் மிகப்பெரிய பரலோகத்தில் வந்து சந்தோஷத்தை கொண்டு வரும். அப்படிப்பட்டவங்கள தான் தெய்வம் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ அப்படிப்பட்ட ஊழியம் நம்மள்கிட்ட வரணும். இவங்க பாவி, இவங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம ஒதுக்கக்கூடாது. அப்படிப்பட்டவங்களையும் நம்ம என்ன பண்ணணும், அப்படிப்பட்டவங்கள்ட்ட தான் நம்ம போய் சத்தியத்தை சொல்லணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அடுத்த பாடத்துக்குள்ளாக கலந்து செல்லலாம். திங்கட்கிழமை பாடம் திருச்சபையில் தொடர்பு. பவுல் வந்து ஊழியம் செய்யும் போது அவர் எப்படி தான் ட்ராவல் பண்ணார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நடந்தே தான் நிறைய பகுதிக்கு போவார். கிட்டத்தட்ட எப்படின்னா 13,400 கிலோமீட்டர் அவர் நடந்தே தான் ஊழியம் செஞ்சார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அங்கே நிறைய தகவல் தொடர்புலாம் ஏதாவது இருந்துச்சுங்களா? எதுவுமே கிடையாது. இவராகவே நடந்து நடந்து போகணும். குதிரையில் போனார், நடந்தே போக வச்சிட்டார். ஆமாம், கிறிஸ்தவர்களை கஷ்டப்படுத்தும் போது குதிரையில் போனவர் அவர் ஊழியத்தில் மட்டும் நடந்தே போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நிறைய தகவல் தொடர்புலாம் எதுவுமே கிடையாது. தெரியாது, இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக. இப்போ ஏசப்பாவும் நடந்தே தான் ஊழியம் செய்கிறாரு. அதான் இப்போ அவ்வளோ தூரம். அப்போ மனுஷங்க மேலே எவ்வளோ அவங்க ரட்சிப்புக்காக எந்தளவு வாஞ்சை. அவருக்கு நடக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்குங்களா? நமக்கெல்லாம் கொஞ்சம் நடந்தாவே எனக்கு காலை வலிக்குது, என்னையை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நம்மலாம் முறுமுறுக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அவங்கெல்லாம் நடந்துட்டு அப்படின்னா எந்த அளவு அவங்க மனசுக்குள்ளே அந்த மற்றவங்க மேலே எவ்வளோ ஒரு வாஞ்சை, இவங்களாம் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கம், பாரம், மனபாரம். அந்த பாரம் நமக்கு வரணும். இன்றைக்கி நமக்கு நிறைய தகவல் தொடர்பு ஈஸியாக, நிறைய மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கு நிறையவே இருக்குது. மொபைலே கையில் இருக்குது, ஈஸியாக டக்குன்னு. அட்லீஸ்ட் நம்ம வைக்கிற ஒரு ஸ்டேட்டஸ். அப்போ வந்து அவங்கள விட நம்ம இன்னும் வல்லமையாக எப்படி ஊழியம் செஞ்சுருக்கோம். தகவல் தொடர்பு. இப்போ தகவல் தொடர்பே இல்லாத காலத்தில் பவுல் அப்படி ஊழியம் செஞ்சார்னா, அப்போ நமக்கு நிறைய இப்போ ஈஸியாக வந்து எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணுற அளவுக்கு எளிமையாயிடுச்சு. ஒன்று பஸ்ஸில் ஏறி போயிடலாம், இல்லை ட்ரெயினில் ஏறி போயிடலாம். இல்லை அப்படியும் முடியல, என்னால் மீட் பண்ண முடியல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபோன்லேயே வந்து பேசிக்கலாம். அப்படியே நம்ம ஊழியம் பண்ணலாம். இல்லை ஃபோனில் பேசினாலும் அவங்க எனக்கு இது பண்ண மாட்டாங்க அப்படின்னா நம்ம வைக்கிற அந்த ஸ்டேட்டஸ். சிஸ்டர் ஒரு தடவை சொல்லியிருந்தாங்க, எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குது. நம்ம வைக்கிற ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஒரு 2 லைன் வரி கூட இன்னொருத்தவங்க மனசை மாற்றும். இப்போ எப்படியாவது அதுவும் ஒரு ஊழியந்தான். நம்ம சாதாரணமாக அப்படின்னு நினச்சிக்க கூடாது. சின்ன சின்ன விஷயத்தையும் கடவுள் வந்து அதை எப்படி வல்லமையாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரியாது. அந்த சின்ன துரும்ப கூட மிகப்பெரிய விஷயமாக வச்சு அவர் வந்து ஊழியத்தை செய்ய வல்லவர். அப்போ நமக்கு கிடைச்சிருக்க இந்த தகவல் தொடர்பு சாதனங்கள்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஊழியத்தை நிறைய தாங்கணும். இதில் வந்து 2 டீமை நம்மளால் பார்க்க முடியுது. எப்படின்னா, இதில் பவுல்கிட்ட வந்து ஊழியம் செஞ்சவங்க, அதாவது சேர்ந்தவங்க எல்லாருமே யூதர்கள் மட்டும் இருந்தாங்களா? வேறு யார் யாரெல்லாம் இருந்தாங்க? புறஜாதிகளும் இருந்தாங்க. வெறும் யூதர்கள் மட்டும் இல்லை, யூதர்கள் வந்து அவரை அதிகமாக ஏற்றுக்கல. அதில் அவர் வந்து மன வருத்தம் அடைகிறார். யார் யார் யூதர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரிஸ்தர்க்கு, மார்க்கு, யுஸ்து, இந்த 3 பேர் வந்து யூதர்கள் இருந்தாங்க. மற்றபடி வேறு யார் யாரெல்லாம் வந்து புறஜாதிகளும் வந்து ஊழியத்தில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் சொன்னீங்கல்ல சிஸ்டர், நிறைய பேர். எப்பாப்பிராலாம் பார்த்தோம்னா கொலேசை பட்டணத்தில் வந்து நிறைய ஊழியம் பண்ணியிருக்காரு. அதில் சுற்றி இருக்கிற லவோதிக்கியா, இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவர் ஊழியம் செஞ்சதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போ புறஜாதிகளும் சரி யூதர்களும் சரி இணைந்து நம்ம வந்து ஊழியம் செஞ்சாங்க. அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வந்திருக்கலாம், தெரியல, எனக்கு தெரியாது. அதையும் தாண்டி அவங்களுடைய அந்த பக்தி வைராக்கியம் வந்து எப்படியாவது ஊழியம் செய்யணும் அப்படிங்கிறது. அப்போ நமக்குள்ளேயும் எந்த ஒரு வேறுபாடும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது. நம்ம வந்து சபை வந்து ஒற்றுமையாக இருக்கணும். நமக்குள்ளே 1000 வித்தியாசங்கள் இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். ஆனால் நம்ம ஒற்றுமையாக இணைந்து நம்ம ஊழியத்தை தாங்கணும் அப்படிங்கிறது இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கிட்டது. அடுத்த பாடம், தேறினவர்களாக பூரண நிச்சயத்துடன் நிற்றல். அதில் ஒரு வசனம் கூட கொடுத்துருக்காங்க, தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலேயும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும். இப்போ தேவனுக்கு சித்தமானதில், தேவனுக்கு எது விருப்பமோ அதில் வந்து
பூரணம் உள்ளவங்களாகவும் நிச்சயம் உள்ளவங்களாகவும் நம்ம இருக்கணும், நிலை நிற்கணும் அப்படின்னு சொல்லி. நமக்கு எவ்வளோ சத்தியம் தெரியும், அநேக சத்தியங்கள் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம ஒவ்வொரு சத்தியத்திலும் நம்ம நிலை நிற்கிறோமா அப்படின்னா கொஞ்சம் சில கேள்விக்குறிகள் தான் இருக்குது. நம்ம எப்பயுமே ஒரு பூரணப்பட்ட நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் இதுலேருந்து நம்ம கற்றுக்கிற பாடமாக இருக்குது. அடுத்த பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். உலகத்தார் அல்லாதது போல் உலகத்தில் வாழ்தல். நம்ம போன வார பாடம் இதுதான். நம்ம உலகத்திலே இருந்தாலும் நம்ம யார் மாதிரி இருக்கக்கூடாது, உலகத்தார் மாதிரி இருக்கக்கூடாது. உலகத்தில் வந்து நம்ம அன்பு கூறக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. அப்போ நம்ம உலகத்தில் இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் மேலே நம்ம அன்பு கூறக்கூடாது. இந்த சத்தியெல்லாம் நமக்கு தெரியாதுங்களா? எல்லாமே தெரியும். இந்த இடத்துல ஒரு சின்ன கதை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிரயோஜனம். என்ன சிஸ்டர்? சிநேகிங்கள். அதான் சிஸ்டர். இப்போ நம்ம உலகத்தாராக இருந்துட்டு எல்லா சத்தியமும் நமக்கு தெரியும். இந்த ஒரு கதையில் சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன். அது அவசியமான கதையாக இருக்கும். உங்கள் ஊழியத்தில் கூட இது அவசியமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு பறவை கூட்டம் இருந்தது. அந்த பறவை கூட்டம் என்ன பண்ணுச்சுன்னா, நல்ல தீனியெல்லாம் சாப்பிட்டு அப்படி தான் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு நாள் வந்து வேடன் வந்து வலையை விரித்தான். வலையை விரிக்கும் போது அந்த பறவை கூட்டங்கள்லாம் என்ன பண்ணுது, அதை போய் சாப்பிடணும்னு சொல்லிட்டு சில பறவைகள் போகுது, சாப்பிடுது, அந்த வலையில் மாட்டிக்குது. வேடன் வந்து பிடிச்சிட்டு போயிடுறான். அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பறவைங்கள்லாம் தொடர்ந்து இதையே நடக்குது. அந்த வேடன் வந்து வலையை விரித்து அந்த பறவைகள்லாம் பிடிச்சிட்டு போகிறதா ஒரு வழக்கமாக இருக்குது. உடனே இந்த பறவைகளுக்கெல்லாம் பயங்கர சோகம். உடனே இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, ஒரு முடிவு எடுக்குது, ஒரு மீட்டிங் போடுது. நம்ம வந்து இனிமேல் வேடன்ட்ட வந்து நம்ம சிக்கிடக்கூடாது, அதனால் நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில உறுதிமொழிகள்லாம் எடுக்குது. அப்போ என்ன சொல்லுதுன்னா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியத்தை போடுவான், நம்ம சிக்கிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சிங்க. உடனே வேடன் வந்து அந்த நேரத்தில் கரெக்டாக வரான். வரும்போது இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா, வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியத்தை போடுவான், நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீரவசனம் பேசுதுங்க. வீரவசனம் பேசின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த வேடனுக்கு பயங்கர அதிர்ச்சி. ஐயோ எல்லாரும் அலர்ட் ஆகிட்டாங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பறவைகள்லாம் அலர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு சரி பயமாயிடுச்சு. ஐயோ அப்போனா நம்ம வலையை விரிச்சாலும் மாட்டிக்காதுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. சரி இருந்தாலும் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை வந்து விரித்து வைக்கிறாங்க. அப்போ வலையை விரித்து வைக்கும்போது என்ன பண்ணுதுன்னா, மறுபடியும் இந்த பறவைகள் என்ன உற்சாகமாக கோஷம் எழுப்புதுங்க. வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியத்தை போடுவான், மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல கோஷம் போடுதுங்க. இவளுக்கு ஒரே சோகம், போச்சுடா பறவைகள்லாம் வராதாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணுதுன்னா, அந்த டைலாக் அப்படியே சொல்லிக்கிட்டே, வேடன் வருவான், வலையை விரிப்பான், தானியத்தை போடுவான், சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து என்ன பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு தானியத்தை வந்து கொத்துது. உடனே மற்ற பறவைகளும் அதே கோஷத்தை போட்டுக்கிட்டு எல்லா பறவைகளும் ஒன்று போனால் மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வந்து அந்த இதில் உட்காந்து கொத்தி சாப்பிடு மாட்டிக்கிச்சிங்க. இந்த நிலமை எனக்கு அப்படியே என்னைய பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பாக சிஸ்டர், எவ்வளோ பேசுகிறோம் இங்கே நின்றுட்டு, நம்ம எவ்வளோ பேசுகிறோம். ஆனால் அந்த சூழ்நிலைகள் வரும்போது இதே தான். வேடன் வருவான், சாத்தான் வருவான், இதெல்லாம் கண்ணி அப்படின்னு சொல்லி ஃபோன் எடுக்கக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, நம்ம அன்பாக இருக்கணும், நல்லா பேசுகிறோம், அந்த பறவைகள் மாதிரி கோஷம் எழுப்புகிறோம். ஆனால் நம்ம அதன்படி நடக்கிறோமான்னா, அது எப்படி சொல்லிக்கிட்டே தானியத்தை திங்குதோ, சொல்லிக்கிட்டே பாவத்தை செய்கிறோம் துணிகரமாக. இப்போ அந்த விஷயத்தில் நம்ம உலகத்தார் இல்லை சொல்லிக்கிறோம். ஆனால் செயல்பாட்டில் கொஞ்சம் கம்மியாக என்ன நினச்சி நான் வருத்தப்படுறேன். இப்போ அதை செயல் வழியில் நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய வாஞ்சியாக இருக்குது. கடைசியான பாடத்துக்குள்ளாக நம்ம போகலாம். லவோதிக்கேயா சபைக்கான ஒரு செய்தி. இப்போ கடைசி கால லவோதிக்கேயா சபைக்கான ஒரு செய்தி என்ன? வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிப்போம். லவோதிக்கேயா வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் வசனம் 14 இருந்து.
லவோதிக்கியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிரையாவது அனலாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிரும் இன்றி அனலும் இன்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவியம் சம்பனென்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உனக்கு உடுத்திக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கி கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்பு. இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருளி செய்வேன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். ஆமென். அருமையான ஒரு வசனம், நமக்கு குறித்தான ஒரு வசனம். இதுலேருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் பேசலான்னு இருக்கேன், மனம் திரும்புங்கள். இதை தான் இஸ்ரேல் மக்களுக்கு யோவான் ஸ்நானகர் சொன்னார், ஏசப்பாவும் அதை தான் சொன்னாங்க. அப்போ நமக்கும் இதே வார்த்தை தான், மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி. அப்போ சத்தியங்கள் நிறைய தெரியறது விஷயம் கிடையாது, அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை அமையணும் அப்படிங்கிறது தான் இந்த இதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம். உங்களுக்கு ஏதாவது டிஸ்கஸ் பண்ணணும், இல்லை உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது சொல்லணுன்னா நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. இல்லைன்னா இந்த ஓய்வு நாள் பள்ளி பாடத்தை முடிக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள் இருக்குங்களா? வந்துட்டாங்க. ஓகே, ஆமென்.